வெல்கம் டு நம்ம உலகம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சாரீக்கு வந்து எப்படி நம்ம நாட் ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, இதனுடைய பார்டரோட இந்த பார்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்னோட ப்ளவுஸும் இருக்கும். அந்த ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி நம்ம நாட் ரெடி பண்ணி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக, அழகாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ரோப் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து நம்ம இந்த முந்தியிலேருந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ரோப் ரெடி பண்ணலாம். பார்த்திங்கன்னா கொடைக்கம்பி வச்சு தான் வந்து நாட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் வந்து கொடைக்கம்பி வச்சு யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் இல்லையா, ப்ளவுஸை கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அந்த பீஸ் இது. இப்போ இதில் வந்து நம்ம இதை வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி பீஸு பெருசாக இருக்கிற 2 பீஸாக எடுத்துக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மடித்து தைக்கணும் பார்த்திங்கன்னா, இது மாதிரி மடித்து தைச்சா பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இது மாதிரி இல்லாமல் எப்படி மடித்து தைச்சா ரொம்ப நீளமாக இருக்குமோ அது மாதிரி மடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி மடித்தா நீளமாக இருக்குது. நான் இது மாதிரி மடிக்கிறேன். இது மாதிரி மடிக்காதீங்க, ஷார்ட்டாக இருக்குது. இப்போ இது மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி இந்த சைடு வந்து சுற்றி நம்ம தையல் போடலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நான் பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன் பாருங்கள் சுற்றிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இப்படி மடித்து தைச்சிடலாம். எல்லா சைடுமே வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் மடித்து ஸ்டிச் போட்டுட்டேன் எல்லா சைடுமே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஃப்ளீட் மடிப்போம் இல்லையா, அது மாதிரி குட்டி குட்டியாக மடிச்சுட்டு நடுவில் கரெக்டாக சென்டராக பார்த்துட்டு ஈக்குவலாக இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கணும் பார்த்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நடுவில் நான் ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் இந்த கார்னர்லேயும் ஃப்ளீட் மாதிரி பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். இந்த சைடும் வந்து ஃப்ளீட் மாதிரி பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். 3 இடத்துலையுமே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்படி ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்க்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இதை இப்படி மடிச்சுக்கலாம். இதையும் பார்த்திங்கன்னா இந்த சைடு மடிச்சுட்டு ஊசி வச்சு நம்ம தைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து ஊசி வச்சு நம்ம நல்லா வந்து தைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் ஊசி வச்சு நல்லா டைட்டாக வந்து தைச்சிட்டேன். இப்போது நம்ம நாட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வச்சு நம்ம இங்கே வந்து கட்டிடலாம். நல்லா டைட்டாக கட்டலாம். இங்கே பாருங்கள், 2 வாட்டி சுற்றிட்டு கட்டலாம். நான் ஒரே வாட்டி கட்டிட்டேன். இப்போது 2 டைம் சுற்றணும், அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் ஒரு வாட்டி சுற்றலாம். இப்போ வந்து நம்ம நாட் போடலாம். இங்கே பாருங்கள், நல்லா நான் டைட்டாக கட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது மாதிரி குட்டி குட்டியாக பீட்ஸ் இருக்கும்ல, இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பேக்கே வந்து கம்மி ரேட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த குட்டி குட்டி மணி வந்து நான் இது மாதிரி கோத்துக்கிட்டேன் பாருங்கள் அழகாக. இப்போ இங்கே இந்த கார்னரில் வச்சு நம்ம தைக்கலாம். இங்கே கீழே வச்சுட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ நீளமாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த மணி வச்சுட்டு கோத்துட்டு நீங்கள் வந்து தைக்கலாம். கீழே வந்து பாருங்கள், இது மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே தைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி லைனாக வந்து தைக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பீட்ஸ் இருக்கும் இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த சின்ன சின்ன மணி வந்து லைனாக தைக்க போகிறேன். உங்களோட க்ரியேட்டிவ் தாங்க இருக்குங்க. நீங்கள் வந்து இதே மாதிரி மாடலில் வச்சுட்டு நீங்கள் எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம். இது மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த பட்டர்ஃப்ளை மாடலில் இருக்குது இல்லையா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்னதாக கூட இது பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் வந்து பெருசாக பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி நாட் ரெடி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.